அப்போ 2 உலகம். ஒன்று பூலோகம், ஒன்று என்னது சொல்லுங்கள் சத்தமா? ஒன்று பூலோகம், பரலோகம். அப்போ பூலோகத்தை ஆளக்கூடிய மனுஷ சரீரம், ஆமே, அவனுக்கு ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும், இங்கே கவனிங்க, சிந்து சரிசையிலோட குறிப்பிட்ட வயசு வரைக்கும் அவனுக்கு இந்த பூலோகத்தில் அவனை படைக்கப்பட்டதுனால, மண்ணினால் உருவாக்கப்பட்டதுனால, பூலோகத்திலிருந்து அவன் குறிப்பிட்ட வயசு வரைக்கும் இந்த காரியங்களை கணவன் மனைவி பிள்ளைகள் பூமியை பண்படுத்தி படுகி பெருக ராஜ்யங்கள் கட்ட எல்லா மனிதோட ஆளுகை எல்லாம் செய்யணும். ஆனால் அவன் குறிப்பிட்ட வயசுக்கு பின்பாக அவனுக்கு இன்னொரு உலகம் இருக்குது. என்ன உலகம்? சொர்க்கலோகம், மோட்ச உலகம், பரலோகம். ஆமே. அப்போ இந்த மனிதன் என்ன பண்ணிடுறான்? கர்த்தரோட உறவாடாதபடி அவன் மாம்சமும் மனசு விரும்பினபடி அடைஞ்சிட்டு ஒரு பாவம் செஞ்ச உடனே அவன் முடிவு பண்ணிடுறான், இனி அவ்வளோதான் நம்ம வாழ்க்கை போச்சு, இனி கடவுள் நம்மளோட இல்லை, கடவுளின் அவ்வளோதான் நம்மளை கைவிட்டுருவார், இதுதான் அவ்வளவுதான் சொல்லி அவன் முடிவு பண்ணி பரலோகத்தை சிந்திக்காதபடி ஒவ்வொரு நாளும் அவன் செய்த பாவ அக்கிரமங்களை நினைச்சு 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 துக்கித்து 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 என்ன பண்ணுறான்? மறித்து கொண்டே இருக்கிறான். அல்லேலூயா, மறித்து கொண்டே இருக்கிறான். அவன் சிந்தை, செயல்கள், நினைவுகள், சரீரம் எல்லாம் உருக்குலைந்து என்ன பண்ணுது? நாளுக்கு நாள் போய்கிட்டு இருக்கு. ஏன்னு கேட்டால் அவன் அறிஞ்சு செஞ்சானோ அறியாமல் செஞ்சானோ ஏதோ ஒரு பாவம் செஞ்சுட்டான். ஆனால் தேவன் இந்த 2 உலகத்தை பிரித்து இந்த சரீரம் இருக்கிற வரைக்கும் எல்லாத சேட்டைகள், களவு, பலவையான பாவ அக்கிரமங்கள், துரோகங்கள், வஞ்சனைகள் எல்லாம் செய்யும். ஆனால் அதுக்கு பின்னாடி இந்த ஆத்மா, நான் உள்ள வைத்த ஆத்மா என்ன உணர்ந்து எனக்காக கீழ்ப்படிந்து அவர்கள் தேடும் பொழுது அந்த ஆத்மாவை என்ன பண்ணுவேன்? பரலோக ராஜ்யத்துக்கு கொண்டு சேர்க்கணும்னு சொல்லி தேவனோட திட்டம். ஆனால் மனிதன் அவன் செய்த பாவத்துக்கு யாருக்கிட்ட வரணும்? பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அறிக்கை செய்து விட்டு விடுறவனோ இறக்கம் பண்ணும். அப்போ பாவத்துக்கு இறக்கம் செய்கிறவர், பாவத்துக்கு பரிகாரம் செய்கிறவர் இயேசு. அதுதான் அவர் என்ன பண்ணார்? சிலுவையில் அடிக்கப்பட்டு, நொறுக்கப்பட்டு, குழப்பப்பட்டு, எல்லா இடத்துலையும் நிந்திக்கப்பட்டு அவர் மரித்தார். அப்போ அதோட இந்த ஆதாமு உண்டான பாவ சாபங்கள் இயேசு கிறிஸ்து கல்லறையில் அடக்கப்பட்டுச்சு. பார்த்தீங்களா? அதோட நம்ம பாவம்லாம் போயிடுச்சு. அது எப்படி போச்சுன்னா, நானும் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவர் ஆவியோடு உன்னோடு தொழுது கொள்ளும் பொழுது நான் என் பாவத்தை தேவன் சுமந்துட்டார், என் அக்கிரமத்தை சுமந்துட்டார், என் அநியாயத்தை சுமந்துட்டார், என் பிள்ளைகள், என் குடும்பத்தில் உள்ள சாபாலாம் சுமந்து தீர்த்து அவர் என்ன பண்ணிட்டார்? சிலுவையில் அடிக்கப்பட்டு புதைக்கப்பட்டுட்டார். அப்படி நீங்கள் நம்பும் பொழுது உங்கள் பாவ சாபங்கள் எதுவும் வரவே வராது. அல்லேலூயா. அது எங்கிட்டாவது ஒரு பக்கம் தெரியும். ஆமே. அது என்னது? உங்களை என்னையும் மேற்கொள்ளாது. ஆனால் அந்த அன்றைக்கி மனிதனுக்கு வர்ற கண்ணீர் கவலை காரணம்னா அவர் தேவன் அவனை மரித்தோர்லேருந்து உயிரோடு எழுப்பணுங்கிறது தான் தேவ திட்டம். ஆமே. அதே பார்த்தா யோசப்பை என்ன பண்ணார்? ஆமே, அவன் உயிரோடு எழுப்பினார். அவன் செத்து 4 நாள் ஆச்சு. அவன் 4 நாள் 10 நாள் 38 வருஷமாக இருந்தாலும்